சமச்சீர் கல்வியிலேருந்தே இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்சியோடவே ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஓகேங்களா, அவங்க கொடுத்துருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து சிபிஎஸ்சி விடையவே ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஒரு நாளைக்கு 120 மினிட்ஸ் ஹார்ட் கோர் ப்ரிப்பரேஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா தட்ஸ் மோர் தென் இனஃப் ஃபார் யூ. நீட் எக்ஸாமினேஷன் நடக்காமல் இருக்காது. பட் சில ஒரு பொருளெல்லாம் போயிட்டுருக்கு 12th மார்க்கை வச்சே வந்து எடுத்துருவாங்க, அதிலிருந்தே வந்து நீட்டுக்கு ரேங்கிங் போட்டுருவாங்க. அப்படி நடக்கவே நடக்காது. ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டெடியாக வச்சுருக்கணும். டெய்லி ஒரு நார்மலான டைமில் நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நம்மளோட ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கணும். இந்த கொரோனா டைம் வந்து ஒரு அட்வான்டேஜாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் பற்றி சொன்னீங்க. அண்ட் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு வரும்போது எந்த சப்ஜெக்ட் எப்படி ப்ராப்பராக படிக்கணும், அண்ட் நீட்கான அந்த ஒரு வரையறை இருக்கும்ல, இந்த எக்ஸாம் இந்த பேட்டர்னில் இருக்கும் அப்படிங்கிறத போன வருஷம் பண்ணவங்க ஒரு 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 ஐடியாலஜிக்கலாக படிச்சிருப்பாங்க. பட் இந்த சமயத்தில் நம்ம என்ன மாதிரி சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அண்ட் எந்த மைண்ட் செட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவுட் ஆஃப் த புக் அப்படி அவுட் ஆஃப் த சிலபஸ் அப்படின்னா சில கான்செப்ட்ஸை வேறு மாதிரி இன்டெரக்டாக கேட்க முடியும். அவங்க அந்த கான்செப்டை தான் கேட்டிருப்பாங்க, இன்டெரக்டாக கேட்டிருப்பாங்க. அதனால அது அவுட் ஆஃப் த புக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சிலபஸ்லேருந்து வெளியில் கொஷின்ஸ் வராது. ஓகேங்களா, இந்த சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின் வரும். பட் இந்த புக்லேருந்து வருமானா இன்டெரக்டாக வரலாம். பட் அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா அந்த கொஷின் ஆன்சர் பண்ணலாம். 1 year கோர்ஸ் எல்லாமே சேர்த்து இட்ஸ் ஃபார் 10,000 rupees. 11th we charge them 15,000 rupees. ஓகேங்களா, நீட் இஸ் ரிச் மேன்ஸ் எஜுகேஷன், ரிச் மேன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு இல்யூஷனை பிரேக் பண்ணணும். அதுதான் எங்களோட எய்ம். அந்த ரிச் மேன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற இல்யூஷனை பிரேக் பண்ணி எல்லாருக்கும் இந்த இது போய் சேரணுங்கிறது தான் எங்களோட எலிஜிபிள் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட பாஸ்ட் இயர் மார்க் ஷீட் இதெல்லாம் வந்து எங்களுக்கு மெயில் அனுப்பணும். நான் இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களோட அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பார்த்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுப்போம், support@neet120.com அப்படின்ட்டு. அந்த மெயில் ஐடிக்கு உங்களை பற்றின டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் வாங்கின மார்க், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கின மார்க், அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அவங்க ப்ரொஃபைல் வந்து எங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நெக்ஸ்ட் 1 year ஒன்லி ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இது பிஹைண்ட் உட்ஸில் சொல்கிறதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. திஸ் இஸ் த நியூ நார்மல். அதுதான் சிம்பிள் அண்ட் பிளைன் ஆன்சர். பிஹைண்ட் உட்ஸ் ஏர் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களோட விஜய் நவ்னீத். இன்றைக்கி நம்ம யார் கூட பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கௌதம் கூட தான் பேச போகிறோம். நீட் 120 அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்டோட சீனியர் மென்டார். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் கொரோனா வைரஸோட தாக்கத்தினால இந்த நீட் எக்ஸாம்ஸ் நடக்குமா நடக்காதா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன மாதிரி விஷயங்களை மைண்ட் செட்டில் வச்சுக்கணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீட்கான கட் ஆஃப் என்னென்ன, அண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்களை மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளோட நம்ம அவர் கூட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம முதல்ல பேசின மாதிரி நீட் அப்படிங்கிறது இந்த டைமில், இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. நீட் ஸ்டடீஸ்க்காக நிறைய பேர் டைம் செலவிட்டு படித்தாலும் அவங்களால ஃபோக்கஸ்டாக படிக்க முடியல அப்படின்ற ஒரு புகாரும் இருக்குது. அண்ட் ரெண்டாவது, இப்போது இந்த டைமில் நீட் எக்ஸாம் நடக்குமா, இந்த கொரோனா டைமில் நீட் எக்ஸாம்ஸ் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ இந்த பயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு தேவையில்லாத ஒரு அச்சமானது உருவாக்கியிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த கேள்விக்கு வந்து நீட் எக்ஸாமினேஷன் எதுக்கு அப்படிங்கிறது வரணும். நீட் எக்ஸாமினேஷன் வந்து கவர்மெண்ட் ரூலிங்னால வந்ததில்லை, இட்ஸ் சுப்ரீம் கோர்ட். அந்த சுப்ரீம் கோர்ட் ரூலிங்னால வந்த ஒரு விஷயம் தான். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நீட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் நீட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான காரணம், அதாவது த சோல் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீனிங். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷன் மெடிசன்கிற ப்ரொஃபஷன் எடுக்கிறதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ரொம்ப அவசியம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இந்த எக்ஸாமினேஷன் அந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே போக முடியாது. ஸோ இது கண்டிப்பாக நடக்கும். நீட் எக்ஸாமினேஷன் நடக்காமல் இருக்காது. பட் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம். என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் இயர் 1.5 வருஷம் கழிச்சு செகண்ட் இயர் மெடிசன் எக்ஸாமினேஷன் வரும். ஸோ அந்த டைமை கம்மி பண்ணி ஃபஸ்ட் இயரோட போர்ஷனை கம்மி பண்ணி இந்த மாதிரி சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுவாங்களே தவிர நடக்காமல் இருக்காது. நடக்காமல் சில ஒரு பொருளெல்லாம் போயிட்டுருக்கு 12th மார்க்கை வச்சே வந்து எடுத்துருவாங்க, அதிலிருந்தே வந்து நீட்டுக்கு ரேங்கிங் போட்டுருவாங்க. அப்படி நடக்கவே நடக்காது. ஸ்க்ரீனிங் எக்ஸாம் இல்லாமல் நடக்காது. ஸோ அது ஒன்று. இன்னொன்று,
இது எல்லாமே வந்து ஒரு பயத்தினால வரதா நீங்கள் கேட்ட கேள்வி. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்காமல் இருக்கிறது, அந்த டைம் வந்து கடத்துறது, இது எல்லாமே ஒன்று பயம், இன்னொன்று அந்த ஒரு டைமிங்கில் நம்ம எடுத்துக்கிற அட்வான்டேஜஸ், இந்த சப்கான்ஷியஸாக நம்ம எடுத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிற அட்வான்டேஜ். ஐ மீன் இந்த 12th மார்க்கை வச்சே எடுத்துப்பாங்கிறது எல்லாமே கூட ஒரு நடக்கலைன்னா நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம் அப்படின்னு எடுத்துக்கிறது தான். ஸோ அதெல்லாம் அவங்க நாமளே வந்து இது பண்ணிக்கணும். என்னென்னா ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டெடியாக வச்சுருக்கணும். டெய்லி ஒரு நார்மலான டைமில் நம்மளோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நம்மளோட ப்ரிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கணும். இந்த கொரோனா டைம் வந்து ஒரு அட்வான்டேஜாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த டைம் கிடச்சிருக்கு. இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா September 14 வந்து எக்ஸாம் 13 வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அந்த இதை வந்து நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் இவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து நம்ம அந்த ப்ரிப்ரேஷன் வந்து எடுத்துகிட்டு போகணும். இப்போது ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் பற்றி சொன்னீங்க. அண்ட் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு வரும்போது எந்த சப்ஜெக்ட் எப்படி ப்ராப்பராக படிக்கணும், அண்ட் நீட்கான அந்த ஒரு வரையறை இருக்கும்ல, இந்த எக்ஸாம் இந்த பேட்டர்னில் இருக்கும் அப்படிங்கிறத போன வருஷம் பண்ணவங்க ஒரு 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 ஐடியாலஜிக்கலாக படிச்சிருப்பாங்க. பட் இந்த சமயத்தில் நம்ம என்ன மாதிரி சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அண்ட் என்ன மைண்ட் செட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் ஃபார் த வேர்ஸ்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? நீட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a சிலபஸ் ஓரியன்டட் எக்ஸாமினேஷன். ஓகே, வெளியிலேருந்து கொஷின்ஸ்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, அந்த டெம்ப்ளேட்ஸ்லேருந்து வேறு டைப்பில் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சில விஷயம் பார்க்கணும்னா அது நம்ம எடுத்துக்கிற விதத்தில் எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளம் சால்விங்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து எப்போவுமே நீட்டில் கஷ்டம் அப்படிம்பாங்க. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். மோர் தென் 75% ஆஃப் த கொஷின்ஸ் ஃப்ரம் ஃபிசிக்ஸ் அந்த இதில் இருந்து ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து கஷ்டமாக எடுத்துப்பாங்க. அதுக்கு அடுத்தது மாடரேட்டாக அப்படி பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரி, ஏன்னா அதில் ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் வரும். ஸோ அதுக்கு அடுத்தது ஈஸி அப்படின்னு பார்த்தோம்னா பயாலஜி. வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பயாலஜி தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் வந்து நீட்குள்ளே ப்ரிப்பரேஷனுக்குள்ளே பயாலஜி தான் வந்து த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். பிகாஸ் எல்லாமே வந்து ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதான் பயாலஜி வந்து இட்ஸ் அன் ஈஸி எக்ஸாமினேஷன் கொஸ்டின். ஓகே, இதோட ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும்? அண்டு நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ 12th முடிச்சுட்டு எழுத போகிற நீட் எக்ஸாமுக்கு 10th 8th 9th அந்த டைம்லேருந்தே நீட் அப்படின்ற ஒரு ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லைங்க. ஸோ எதுக்காக இவ்வளோ ஏர்லியாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலாக அவ்வளோ ஏர்லியாக ப்ரிப்பேர் பண்ணுற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் எந்த சிலபஸாக இருந்தாலும் எதிர் இட் மேபி தமிழ்நாடு சிலபஸாக இருக்கட்டும், மற்ற ஸ்டேட் சிலபஸ், சிபிஎஸ்சி எல்லாமே என்னென்னா அந்தந்த வருஷம் ஒரு ஸ்டூடெண்ட் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல இருந்தால் வரும். 6th standardனா இதை கற்றுக்கணும், 7th 8th 9th 10th அதுக்கப்புறமேட்டுக்கு. பட் கொஸ்டின்ஸ் வந்து நீட்டை பொறுத்த வரைக்கும் 11th 12th தான் வரும். நீங்கள் 8th இருந்தே இது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு 9th 10th எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறீங்கன்னா இதில் நாலேஜ் அப்படிங்கிறது தான் மேட்டர். நாலேஜ் கெயின் பண்ணணும். முதல்ல நம்ம 8th படிக்க வேண்டியது இருக்கணும். மற்ற நேரம்லாம் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். 9th அதுக்கான. ஸோ இது எல்லாத்தையும் இதிலேருந்து நம்ம அங்கே ஜம்ப் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாது. அந்தந்த நேரத்தில் அதை தான் படிச்சுட்டு 11th 12th போர்ஷன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் இருக்கும். 18 சாப்டர்ஸ் இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும். அதுலேருந்து கொஷின்ஸ் இருக்கும். மொத்தமாக அதுலேருந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 10th முடிச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். அதில் ஸ்டாண்டர்டுங்கிறது இதில் ஒன்றும் கிடையாது. இதில் என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஸ்க்ரீனிங் டெஸ்ட். நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறது தான். நீட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? மார்க் ஸ்கோர் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியும். 50% எடுக்கணும். 50% இட்ஸ் அ பர்சன்டேஜ் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க்லேருந்து 50% உங்க இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் நீட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும். இவ்வளோ தான். அதுக்கு 2 years இஸ் மோர் தென் எனஃப். 8th ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் டம்ப் பண்ணி படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, அண்ட் அதே மாதிரி நம்ம இன்னொன்று கேள்விப்படுறோம், இதோட மார்க் சிஸ்டம், அதாவது நீட்டோட மொத்த மார்க் சிஸ்டம் அப்படின்றது எவ்வளோ, அண்ட் இதில் வந்து என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் எலிஜிபிள் ஆக முடியல அப்படின்ற ஒரு கருத்து இருந்தாலும் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இது ஈஸியாக தான் இருந்தது, நான் ப்ராப்பராக இந்த சிலபஸை நோட் பண்ணி படித்தேன், அந்த கட் ஆஃப் வந்தது, அதனால் ஈஸியாக பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த கட் ஆஃப் சிஸ்டம் எவ்வளோ வருஷம் எப்படி மாறுது, அண்ட் மொத்த மார்க்ஸ் எவ்வளோ வருது? இதில் ரொம்ப பெரிய வேரியேஷன்ஸ்லாம் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனி கேட்டகரி ஸ்டூடெண்ட், ஓகேங்களா, எதர் இட் மேபி ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கட்டும், பிசி, எனி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 540 to 570 மார்க்ஸ். ஓகே, மொத்தம் மார்க் வந்து 720, 540 to 570 இதுதான் வரும். அதுக்குள்ளே நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா it will land you anywhere, in any one of the prestigious government colleges in Tamil Nadu or anywhere in all over India. ஓகேங்களா? அந்த இது வேணால் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடச்சிடும் உங்களுக்கு. 600 மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சாய்ஸில் நீங்கள் சீட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மார்க் சிஸ்டம் கட் ஆஃபுங்கிறது இதில் ஒரு பெரிய இது கிடையாது. இதே ரேஞ்சில் தான் வந்து மெயின்டைன் ஆகுது. அந்த ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
கிளியர் பண்ணவங்க ஈஸியாகவும் கிளியர் பண்ணாதவங்க கஷ்டமாக அப்படி இல்லை. என்னென்னா இதில் நம்ம நாலேஜ் கெயின் பண்ணி அதை நம்ம அங்கே போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும், இவ்வளோ தான். இல்லை, முதல்ல அந்த பயம் அப்படிங்கிற அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடணும். வெளியில் வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம போய் எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த ப்ரிப்ரேஷனில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸே இப்போதைய சிலபஸ் சமச்சீர் கல்வியிலேருந்தே இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்சியோடவே ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஓகேங்களா, அவங்க கொடுத்துருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து சிபிஎஸ்சி விடையவே ஸ்டாண்டர்டாக இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா என்சிஆர்டிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வருது, டேரக்ட் கொஷின்ஸ் வரதுனால நம்ம அதையும் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதையும் இப்போ வச்சுட்டு இந்த ஸ்டேட் போர்டு புக்ஸையும் வச்சு நம்ம என்சிஆர்டியும் வச்சு படித்தோம்னாலும் தப்பு இல்லை. எதெல்லாம் மிஸ் அவுட் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் வந்து மோர் தென் 75% ஓவர்லேப் இருக்கும். ஏன்னா அதை தான் சொல்லிக் கொடுக்க முடியும், அதை தவிர கண்டென்ட் சொல்லிக் கொடுக்க முடியாது. மீதி இருக்க 20 to 25% மட்டும் என்சிஆர்டியில் வச்சு நம்ம பார்த்து ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணோம்னாலே ஸ்மூத் அண்ட் எனஃப். கண்டிப்பாக சார். நம்ம வந்து இப்போது நீட் கோச்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த டைம் ஸ்பேனுங்கிறது நிறைய எடுத்துப்பாங்க, டைம் ஸ்பேன். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து டக்குன்னு அந்த 11th and 12th படிச்சுட்டு கிளியர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாக்டான டைம் ஸ்பேன் அப்படிங்கிறத விட என்ன பண்ணால் நீட் ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார். அதுக்கான பதில் என்ன? இதுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். என்னென்னா முதல்ல நீட் என்ன, மார்க்கிங் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறதுலேருந்தே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டில் 180 கொஸ்டின்ஸ், 180 கொஸ்டின்ஸில் 45 கொஸ்டின்ஸ் ஈச், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி வரும். உங்களுக்கு இந்த இதில் யூ காட் டு, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி 600 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 150 கொஸ்டின்ஸ் நெட் எடுக்கணும். ஓகேங்களா, இந்த 150 ஏன்னா இதில் நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது, நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நெகட்டிவ் மார்க்கிங்கை நீங்கள் போகணும், அதை விடணும் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எலிமினேஷன் மெத்தடை நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் இதாக சொல்லணும், ப்ரிசைஸாக சொல்லணும்னா NEET120.com வந்து இந்த எலிமினேஷன் மெத்தடில் வந்து ரொம்ப we give more standard importance to this elimination method. அந்த கோச்சிங்கும் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் த எலிமினேஷன் மெத்தட். ஏன்னா படிக்கிறது எல்லோரும் படிச்சிடலாம், எது தப்பு அப்படிங்கிறது எந்த கொஷின் ஆன்சர். இப்போ ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா கொடுக்குற ஆப்ஷன்ஸில் எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம இது 2 தான் இருக்குது, 2 எலிமினேட் பண்ணிட்டு 2 தான் இருக்குது அப்படின்னா அதில் 50-50 ப்ராபபிலிட்டி நமக்கு வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து வைக்கணும். ஸோ 150 மார்க்ஸ் அவங்க எடுக்கிறாங்க, நெட் எடுக்கிறாங்கன்னா இட் will be a cake walk for them to enter into any one of the prestigious government colleges. மார்க்ஸ் எடுக்கிறத பற்றி பேசும்போது கண்டிப்பாக எதை படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னாக்கா இப்போ நம்ம தமிழ்நாடு போர்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து தமிழ்நாடு போர்டு படிச்சுட்டு போகிறோம், அங்கே என்சிஆர்டி டைப்லேருந்து கொஷின்ஸ் வருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் த புக் கொஷின்ஸும் வருது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தும் இருக்குது. ஸோ ப்ராப்பராக எதை படிக்கணும் அண்ட் எதை ரெகுலேட் பண்ணி படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கான பதில் இதுக்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல நம்ம எப்படி படிக்கிறோம், என்ன படிக்கிறோங்கிறதோட நீட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதில் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்னென்னா நீட்டோட எக்ஸ்பெக்டேஷனை இவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா, அதை ஃபுல்ஃபில் பண்ணால் இவங்க எலிஜிபிள் ஆகுறாங்களா அப்படிங்கிறது. ஸோ நீட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஷெல்ஃப் ஆஃப் புக்ஸில் இந்தந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம்னா வில் பி எலிஜிபிள், நம்ம அந்த மார்க் எடுத்துட முடியும். ஸோ இதில் நாலேஜ் தான், இந்த புக் இருக்குது, இதுலேருந்து வெளில வருது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிறது தான் மேட்டர். இதில் இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால் பதில் சொல்ல முடியும். ஓகே, அவுட் ஆஃப் த புக் அப்படி அவுட் ஆஃப் த சிலபஸ் அப்படின்னா சில கான்செப்ட்ஸ் வந்து சில கான்செப்ட்ஸை வேறு மாதிரி இன்டெரக்டாக கேட்க முடியும். அவங்க அந்த கான்செப்டை தான் கேட்டிருப்பாங்க, இன்டெரக்டாக கேட்டிருப்பாங்க, அதனால அது அவுட் ஆஃப் த புக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சிலபஸ்லேருந்து வெளியில் கொஷின்ஸ் வராது. ஓகேங்களா, இந்த சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின் வரும். பட் இந்த புக்லேருந்து வருமானா இன்டெரக்டாக வரலாம். பட் அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா அந்த கொஷினை ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த புக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு இந்த ஓவர்லேப் வந்து மோர் தென் 75% ஓவர்லேப் இருக்கும். நீங்கள் உங்கள் புக் தமிழ்நாடு சிலபஸ் புக்கு வச்சு படித்தோம்னாலே இனஃப். இந்த ஓவர்லேப் அந்த மீதி இது இருக்குல்ல, அந்த கான்செப்ட் மட்டும் என்சிஆர்டி புக்ஸை வச்சு ரெஃபர் பண்ணி இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குன்னா அதை சில டாபிக்ஸ் இருக்கும், அஃப்கோர்ஸ் இருக்கும், தமிழ்நாடு சிலபஸில் இல்லாத டாபிக்ஸ் கொஞ்சம் இருக்குது, அந்த டாபிக்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணோம்னா போதும். அதே மாதிரி பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா நீட் எழுதுறதுக்குனாலே ஒரு தனி பயம் வந்துடுது. அந்த 12th அந்த ஹாஃப் இயர் தாண்டும் போதே அவங்களுக்கு மெடிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அந்த பயம் வந்துடுது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னா அவங்க ஸ்டடீஸ் ப்ரெஷர் போக இன்னும் ப்ரெஷர் போட்டுக்கிறாங்க.
ஸோ இந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணி வருது? அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்கா? இப்போ என்னென்னா முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், கியூபாக்கு அடுத்தது இந்தியாவில் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவை விட்டு வெளியில் போய் இந்தியன்ஸ் வேலை செய்கிற மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸும் ரொம்ப அதிகம். இந்தியன்ஸில் தமிழ்நாட்டு ஆளுங்க ரொம்ப அதிகம், தேங்க்ஸ் டு ஆல் தீஸ் ரிஃபார்ம்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த நம்ம ஃபேஸ் பண்ண ஆல் தீஸ் ரிஃபார்ம்ஸ். அதனால் நம்ம பயப்பட தேவையில்ல. நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது தான் மேட்டர். இப்போ நம்மக்கிட்ட நாலேஜ் இருக்குது, எதை வேணாலும் நம்மளால் பண்ணிட முடியும். முதல்ல இந்த பயத்தை விட்டுட்டு வெளியில் வந்தோம்னா நம்ம போதும். ஓகேங்களா? நீங்கள் இந்த தமிழ்நாடு புக்கை மட்டும் வச்சு நீட்டை கிராக் பண்ண முடியும்னா முடியும். நான் சொன்ன மாதிரி கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்ட்ஸில் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். என்சிஆர்டி புக்கே ரெஃபர் பண்ணாமல் நம்ம கொடுத்துருக்க புக்ஸ், நம்ம கொடுத்துருக்க விஷயத்த மட்டும் மக்கப் சிஸ்டம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த டைம்லாம் முடிஞ்சிருச்சு. இதை புரிஞ்சுக்கணும் இனிமேட்டுக்கு. அதை புரிஞ்சு நீங்கள் அதை கிராக் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ரென்த்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாலே போதும். மோர் தென் எனஃப். கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த பயத்தை விட்டு வெளியில் வரும். ஓகே. நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய பயம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் இன்னொரு பக்கம். அது என்ன அப்படின்னா, நீட் நீ கிளியர் பண்ணியே ஆகணும், நீ கண்டிப்பாக நீட்காக இவ்வளோ இது பண்ணு, ஏர்லியாக படிக்க ஆரம்பி, ஏர்லி டைமில் படிக்க ஆரம்பி, லைக் 4 மணி அந்த மாதிரி படிக்க ஆரம்பித்து திருப்பி நைட் ஒரு 10-12 மணி வரைக்கும் படிக்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இந்த ஏர்லியாக படிக்கிறது, ஒரு நாளைக்கு 14 to 15 hours படிக்கிறது, இது எல்லாம் இன்ஹியூமன். ஓகேங்களா? ஏர்லியாக இருந்துச்சு படிக்கிறது அது ஓகே, தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒரு நாளைக்கு 14 hours 15 hours 18 மணி நேரம் படிக்கிறேன், 15 மணி நேரம் படிக்கிறாங்க என் பையன், அப்படிங்கெல்லாம் இட்ஸ் இன்ஹியூமன். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை அவ்வளோ நேரம்லாம் செய்ய முடியாது. அப்படியே உட்காந்து நம்மளால் செய்ய முடியாது. நம்ம யோகியோ ரிஷியோ கிடையாது நம்மளாம். ஓகேங்களா? ஒரு ஹியூமனாக பார்க்கணும்னா ஒரு நாளைக்கு எங்களோட இதில் என்ன ஆக்சுவலாக NEET120.com அப்படிங்கிறதோட ஆன்சரும் இதில் ஏன் அந்த பேர் அப்படிங்கிறோட ஆன்சரும் அதில் இருக்குது. 120 அப்படிங்கிறது 120 minutes a day. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு எந்த ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் சரி, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை எதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் சரி, ஒரு நாளைக்கு 120 minutes ஹார்ட் கோர் ப்ரிப்பரேஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா தட்ஸ் மோர் தென் இனஃப் ஃபார் யூ டு கிராக் எனி எக்ஸாமினேஷன் இஸ் வேர்ல்டு. ஓகேங்களா? நீட்டுன்ட்டு இல்லை, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஆர் எதுக்காக நீங்கள் இது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட அந்த 120 minutes இஸ் மோர் தென் இனஃப். ஹார்ட் கோர் ப்ரிப்பரேஷன் அந்த 120 minutes எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த விஷயத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு டேக் யூர் ஓன் டைம். அந்த 120 minutes நீங்கள் ஹார்ட் கோர் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேக் யூர் ஓன் டைம் ஃபார் அனாலிசிஸ் ஆர் டேக்கிங் யோர் டெஸ்ட் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எனி அதர் இது, இல்லை ஒரு கோகரிக்குலர், அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அந்த 120 minutes இஸ் மோர் தென் இனஃப். ஸோ ப்ரெஷர் பண்ண வேணாம். ப்ரெஷர் பண்ணுறது நீங்கள் இந்த விஷயத்தை உங்களால் பண்ண முடியுமா முதல்ல அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டுட்டு அப்புறமேட்டுக்கு உங்கள் பசங்கிட்ட சொல்லுங்கள். அதுதான் சரி. ஓகேங்களா? கண்டிப்பாக நீட் எக்ஸாம்ஸ் பற்றி பேசும்போது ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் பற்றி இல்லை ப்ரைவேட் டியூஷன்ஸ் பற்றி நம்மளால் பேசாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி ஒரு நீட் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்க்கு 2-4 லட்ச ரூபா ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் வாங்குகிறாங்க. இவ்வளோ வாங்கி என்ன சொல்லித்தராங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அண்ட் ரெண்டாவது, எதுக்காக இவ்வளோ காசு வாங்குறீங்க? இன்க்ளூடிங் இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிற நிலைமையில் இங்கே ஒரு இன்ஸ்டியூட் பற்றியும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அப்படி என்ன ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மனசில் வருது. இந்த கேள்வியை நீங்கள் இன்னும் வேறு மாதிரி கேட்டிங்கன்னா நான் இன்னும் ஹாப்பியாக. என்னன்னா, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னால இந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ணி படிக்க முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் 4 லட்சங்கிறது இட்ஸ் அ லைஃப் டைம் சேவிங் ஆஃப் ஃபியூ ஃபேமிலிஸ். ஓகேங்களா? 4 லட்சம்லாம் அதை போட்டு இப்போ ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்கிறாங்கன்னா அதில் ஒரு சென்ஸ் இருக்கும். பட் ஹையர் எஜுகேஷன் ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே போகிறதுக்கான கோச்சிங்க்கு இவ்வளோ கொடுக்கணுமா, இவ்வளோங்கிறது எத்தனை பேரால் அதை அஃபோர்ட் பண்ண முடியும்? இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரீட்லேயே, நம்ம இருக்கிற ஸ்ட்ரீட்லேயே ஒரு 8 பேர் 10 பசங்க இருக்காங்கன்னா அதில் எத்தனை பேர் இதை அஃபோர்ட் பண்ணி படிக்க முடியுங்கிற கேள்வி தான் ரொம்ப முக்கியமாக கேட்கணும். ஸோ அவங்க கொடுக்கலாம். பட் இது நீட் 120 பொறுத்த வரைக்கும் இந்த அஃபோர்டபிலிட்டி க்ளாஸை மைண்டில் வச்சு தான் நாங்கள் எங்களோட கம்ப்ளீட் லெக்சர் கண்டென்ட்டாக இருக்கட்டும், எங்களோட இன்ட்ராக்டிவ் செஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணியிருக்கோம். நீட் 120 பொறுத்த வரைக்கும் without any compromise in the quality of the content and the lectures we deliver, எங்களோட கண்டென்ட் எல்லாமே மார்க்கெட்டுன்னு சொல்கிறது ஒரு அசிங்கமான ஒரு டேர்ம் தான் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். பட் மாற்றிட்டாங்க, இது வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இப்போது இந்த நாங்கள் நீட்டை பொறுத்த வரைக்கும் 1 இயர்க்கு ஒரு 1 lakh மார்க்கெட்டில் வாங்குறாங்க, ஏன்னா 2 to 4 lakhs வாங்குறாங்க. 1 lakh மார்க்கெட்டில் வாங்குறாங்கன்னு வச்சோம்னா we charge our students only 10,000 rupees. இந்த 10,000 rupees அப்படிங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங்.
தட் இஸ் லெக்சர் கண்டென்ட்லேருந்து இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ்லேருந்து டெஸ்ட் சீரீஸ்லேருந்து எல்லாமே 1 இயர் கோர்ஸ் எல்லாமே சேர்த்து இட்ஸ் ஃபார் 10,000 rupees. 11th we charge them 15,000 rupees. ஓகேங்களா? அதாவது வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் எல்லாருக்கும் இருக்கிற காசு இருக்கிறவங்க இல்லாதவங்க இந்த இடத்துலேருந்து அந்த இடம் எந்த இதுவும் பாரபட்சமும் இல்லாமல் எல்லாருக்கும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இந்த கண்டென்ட் வந்து ரீச் ஆகணும். ஓகேங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஒரு சின்ன ஒரு ரூல் தான் வச்சுருந்தோம். அதாவது இப்போ நம்ம மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, இப்போது நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம், ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறோம், ஒரு 250 rupees ஒரு 300 rupeesக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம். அந்த மாதிரியான ஒரு ஸ்பெண்ட் மட்டும்தான் இதுக்கு அவங்க பண்ணணுமே தவிர அதோட பெரிய அமௌண்ட் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரே ஒரு இதை ரூலை மனசில் வச்சு தான் நாங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதில் கண்டென்ட்டு லேக் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு போய் சேரணும். ஓகேங்களா? ஒரு கன்ஃபைன்டு ஆளுங்களுக்கு மட்டும், அதாவது நீட் இஸ் ரிச் மேன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு இல்யூஷனை பிரேக் பண்ணணும். அதுதான் எங்களோட எய்ம். அந்த ரிச் மேன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற இல்யூஷனை பிரேக் பண்ணி எல்லாருக்கும் இந்த இது போய் சேரணுங்கிறது தான் எங்களோட எய்ம். சார், நீங்கள் சொன்ன மாதிரி நீட் வந்து ஒரு ரிச் மேன்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்பெசிஃபிக்காக கவர்மெண்ட் ஸ்கூலில் ரொம்ப எக்கனாமிக்கலி வீக்கரான செக்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறாங்க. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் எதுக்காக 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அப்படின்றது கோச்சிங்காக மட்டும் எதுக்காக வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? நம்ம மற்ற இன்ஸ்டியூட்ஸ் மேலே ரொம்ப நெகட்டிவாக போக வேணாம். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. இப்போ அதை நம்ம நீங்கள் ஏன் இப்படி கொஷின் பண்ண தேவையில்ல. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா காரணமும் இருக்கும். கேட்டோம்னா அவங்க பக்கமாக காரணம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போக வேணாம். நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம இருப்போம். ஸோ நம்மளால் கொடுக்க முடியும், நம்ம கொடுக்குறோம். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நீங்கள் கேட்டிங்க. அவங்களுக்கு இப்போ என்னென்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால இந்த இதை அஃபோர்ட் பண்ணி படிக்க முடியலை. எல்லாருனாலையும் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த தமிழ்நாடு புக்கை வச்சு மட்டுமே நீட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். நிறைய பேர் கிராக் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த APMTS இந்த எக்ஸாமினேஷன்லாம் கூட, எய்ம்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் கூட ரொம்ப சாதாரண இதிலேருந்து வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் படித்து அந்த எய்ம்ஸ்லாம் போயிருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. பட் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம அப்படி மாற்ற முடியுமா அப்படின்னா அது எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு ஏர்ஜை கொண்டு வரணும். நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகணுங்கிற ஏர்ஜ் கொண்டு வரணும். இந்த நேரத்தில் என்னென்னா இன்னும் ரொம்ப நான் நேற்று ஒரு ஆர்டிக்கிள் படிச்சிருந்தேன். என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் படிக்கிறவங்க எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க தான் இருப்பாங்க ரொம்ப நேரம். ஸோ அவங்க எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க, இது கொடுக்க முடியல. பட் கவர்மெண்ட் சர்வே படி என்னென்னா ஒரு 90% ஆஃப் பாப்புலேஷன்கிட்ட வந்து, இது தப்பாக கரெக்டான எனக்கும் ஒரு டவுட் இருக்குது, 90% ஆஃப் த பாப்புலேஷன்கிட்ட ஒரு மினிமல் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சில ஒரு ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது. அவங்க கொடுக்குற சர்வேஸ்லாம் இருக்குது. இன் ஒன் ஆர் அதர் வே, அதாவது அவங்க ஃபேமிலி சர்க்கிள் யாராச்சும் ஒருத்தர்கிட்ட அந்த மாதிரி 90% அந்த ரீச் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களால் முடிஞ்சது ஏன்னா இந்த இந்த கொரோனா க்ரைசிஸில் ரொம்பவே எஜுகேஷன் நாட் நீட் ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் கிடைக்கவே இன்னும் டைம் ஆகும். செப்டம்பர் ஆகலாம், டிசம்பர் ஆகலாங்கிறாங்க, ஜான்வரி ஆகலாங்கிறாங்க. நம்ம இன்னும் அன்சர்டனிட்டியில் தான் இருக்கோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீட் 120 பொறுத்த வரைக்கும் இந்த நீட் கோச்சிங் நெக்ஸ்ட் 1 இயர் கோச்சிங் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எலிஜிபிள் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட பாஸ்ட் இயர் மார்க் ஷீட் இதெல்லாம் வந்து எங்களுக்கு மெயில் அனுப்பணும். நான் இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களோட அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க பார்த்ததை புரிஞ்சுக்கிறதுக்கு. நாங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுப்போம், support@neet120.com அப்படின்ட்டு. அந்த மெயில் ஐடிக்கு உங்களை பற்றின டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் வாங்கின மார்க், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கின மார்க், அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அவங்க ப்ரொஃபைல் வந்து எங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நெக்ஸ்ட் 1 இயர் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இது பிஹைண்ட் உட்ஸில் சொல்கிறதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக சார். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்லேயும் இருந்தும் படிக்கிறாங்க, படித்து மேலே வராங்க. மேலே வந்து நிறைய சக்ஸஸ் ரேட்ஸும் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சிஸ்டம் மூலமா எப்படி கேட்டர் பண்ண போகிறீங்க? இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக நீங்கள் சொன்ன அந்த அஃபோர்டபுள் ரேட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் எப்படி என்ன மாதிரி விஷயங்களை கேட்டர் பண்ணுறீங்க, எப்படி கேட்டர் பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனியாக கிளாஸு, மற்றவங்களுக்கு தனியாக கிளாஸ் அப்படின்ட்டு இல்லை, ஃப்ரீயாக கொடுக்குறோம்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு
வர எல்லா எலிஜிபிள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். பிகாஸ் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது எங்களோட ப்ரைமரி ஆம்பிஷன். என்னென்னா எல்லாருக்கும் இது ரீச் இருக்கணும். ஓகேங்களா, அவங்களால இந்த அமௌண்ட்டும் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா அதையும் நாங்கள் வந்து பேர் பண்ணிக்கிறோம். நாங்கள் வந்து கிராஷ் கோர்ஸுக்கு 4,000, 1 இயர் கோர்ஸுக்கு 10,000 வாங்குறோம். அந்த 10,000 அவங்களால பேர் பண்ண முடியல அப்படின்னா அதையும் நாங்கள் வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல, அதையும் நாங்கள் பேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் எந்த ஒரு நாங்கள் யாரையும் பிரித்து அப்படிலாம் பார்க்கல. எல்லாருக்கும் ஒரே கோர்ஸ் தான், அதே கோர்ஸ் தான் கொடுக்க போகிறோம். வில் பி கிவிங் தம் லாகின் ஐடிஸ் கொடுத்துரும், அதை வச்சு அவங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 இயர் கிளாஸை வந்து இட்ஸ் அன் இன்ட்ராக்டிவ் கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட்டு லெக்சர் கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் போர்ஷன்ஸ் நாங்கள் முடிச்சிருவோம். எல்லா போர்ஷன்ஸ் முடிக்கிற ஆளுங்க பார்த்தீங்கன்னா we have separate lecture tutors for physics, chemistry, botany and zoology. தனித்தனியாக இருக்காங்க. எல்லாருமே they have more than 25 years of experience in medical entrance examination கோச்சிங்கில் மட்டும் இருக்குது. more than 30 years of teaching experience இருக்கு அவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்லேருந்து எல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணது தான். ஓகேங்களா, டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து வி ஹேவ் யூனிக் கொஸ்டின்ஸ். எல்லா டெஸ்ட்டுமே வந்து தனித்தனியாக நாங்களே ப்ரிப்பேர் பண்ணது கொஸ்டின்ஸுமே. அந்த கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, ஒரு கண்டென்ட் வந்து நாங்கள் டெலிவர் பண்ணுறோம்னா அன்றைக்கே அந்த கண்டென்ட்டுக்கு டெஸ்ட் இருக்கும். அதை முடிச்சு தான் அவங்க அடுத்த சைக்கிளே போவாங்க. ஸோ இது எப்படின்னா ஒரு 1 இயர் கோர்ஸுங்கிறது ஒரு 250 சைக்கிளாக நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு கண்டென்ட்டை முடிச்சுட்டு அடுத்த கண்டென்ட் முடிச்சுட்டு அடுத்த கண்டென்ட், ரிவிஷன், தென் கண்டென்ட், டெஸ்ட் சீரீஸ், கண்டென்ட், ரிவிஷன், இப்படி போகும். ஓகேங்களா, ஸோ அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இதுக்கு போகிறவங்க வந்து ஐ மீன் 11th முடிச்சுட்டு உள்ளே போகிறவங்களுக்கு வந்து தே ஹேவ் 10 months டைம். அதாவது கடைசி ஒரு 2-3 months வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸ் அனாலிசிஸ்க்கு வச்சிடணும். 10th முடிச்சுட்டு 11th போகிறவங்களுக்கு தே ஹேவ் எக்ஸாக்ட்லி 720 days வித்தவுட் தி அது. இதில் வந்து என்னென்னா 2 விஷயம் அவங்க பண்ணணும். இப்போ இதுக்கு ஃப்ரீயாக ஜாயின் பண்ண போகிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், மற்றதில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு நான் கொடுக்குற இன்சைட் என்ன, 2 விஷயத்தில் நீங்கள் ரெண்டு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒன்று, அனலைசிங் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆப்டிமைசிங் யுவர் வீக்னஸ். உங்கள் வீக்னஸ் வந்து நீங்கள் முதல்ல என்னங்கிறதே இதில் புரிஞ்சுக்கிட்டே வருவீங்க. புரிஞ்சுட்டு வந்துட்டு அந்த வீக்னஸ் எல்லாத்தையும் உங்கள் ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடுவீங்க. அப்படி தான் எங்களோட கம்ப்ளீட் இதுவுமே சிலபஸுமே நாங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். எங்களோட கோர்ஸுமே ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். ஓகே சார், இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி, ஆன்லைன் டிஜிட்டலாக படிக்கக்கூடிய ட்ரெண்டில் வந்து இப்போ நம்ம இருக்கோம். அண்ட் 2வது இப்போது இருக்கக்கூடிய சூழலும் அப்படி தான் இருக்குது. நிறைய இடங்களில் ஓப்பனாக போய் இருக்க முடியல, ஓப்பனாக போய் கிளாஸ் போக முடியல. அப்படின்ற சூழலில் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? திஸ் இஸ் த நியூ நார்மல். அதுதான் சிம்பிள் அண்ட் பிளைன் ஆன்சர். ஓகேங்களா, இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஆன்லைனில் அண்ட் ஆஃப்லைனில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு பார்க்குறீங்கன்னா, ஆன்லைன் ஹேஸ் மோர் ப்ரோஸ் தேன் கான்ஸ். ஓகேங்களா, நிறைய பாசிட்டிவ் விஷயம் இது இருக்குது. இதில் நீங்கள் த டைம் யூ ஸ்பெண்ட் டு ட்ராவல், ஓகே, அங்கே போய் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கான டைம், இங்கே நீங்கள் ரெடி ஆகிறதுக்கான டைம், இந்த அலைச்சல் டைம், அங்கே போயிட்டு சில இன்ட்ராக்டிவ்னஸ், இது ஒன்று தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ளாவாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிற விஷயம். இன்ட்ராக்டிவாக இருக்காது. இந்த ஆன்லைன் வந்து ஆஃப்லைன் அளவுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்காது. தனித்தனி இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து ஆஃப்லைனால் கொடுக்க முடியும். இது எல்லாமே வந்து இட்ஸ் அ மித் அண்ட் இல்யூஷன். ஏன்னா நீங்கள் போயிட்டு எனி ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸ், ஓகே, நீங்களே சொன்ன மாதிரி 2 to 4 lakhs வாங்குகிற எனி ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸ் நீங்கள் போய் பாருங்கள். ஒரு குடோன் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஒரு செஷனுக்கு மோர் தென் 600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, 600 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் எங்கேருந்து, ஒரு டீச்சர்னால எங்கேருந்து அட்டென்ஷன் கொடுக்க முடியும்? இட்ஸ் அ ப்ரைமரி கொஸ்டின். ஓகேங்களா, ஆனாலும் அந்த இன்ட்ராக்டிவ்னஸையும் வந்து மைண்டில் எடுத்து நாங்கள் எங்களோட கோர்ஸ் எப்படி டிசைன் ஆகிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் 3 to 4 months வந்து லெக்சர் கண்டென்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு they'll be having interactive sessions with the teachers. டவுட் கிளியரிங் செஷன்ஸ் மட்டும் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் we'll be having ஒரு அல்காரிதம் கிரியேட்டட், ஆன்லைன் அல்காரிதம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எங்கள் பிளாட்ஃபார்மில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்னால் எவ்வளோ கிராஸ் பண்ணியிருக்காங்க, எதில் வீக்காக டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்கல்ல, எங்களையும் ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது எது கரெக்டாக இருக்குது, எது தப்பாக இருக்குது, எந்த விஷயத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நான் சொன்னேன்ல ஆப்டிமைசிங் ஒரு வீக்னஸ், அந்த வீக்னஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சி வில் பி சென்டிங் தெம் அண்ட் தேர் பேரண்ட்ஸ் த மெயில். இந்த மெயிலில் வந்து இதை பற்றின அத்தனை டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும். ஆஃப்டர் 5 months இந்த முதல்ல கோர்ஸ் அவங்க கற்றுக்கணும். அதுக்குள்ளேயே நம்ம அவங்கள டெஸ்ட் பண்ண முடியாது. 5 மாதம் கழித்து வில் பி சென்டிங் தெம் அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் நாங்களே பண்ணி அனுப்புவோம். அதை வச்சு அதை ஸ்கெலிட்டனாக வச்சு தே ஷுட்
அனலைஸ், அதுக்கு மறுபடியும் அனலைஸ் பண்ணணும். இந்த இது பையன் இப்போ பேரண்ட்டும் உட்காரணும், ஓகேங்களா. அதுக்கு கூட கொஞ்சம், ஏன்னா அப்போ தான் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், ஓகேங்களா. ஒரு எனக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கும் நீ உட்காந்து படி அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது மட்டுமே மோட்டிவேஷனாக இருக்குமானா இருக்காது. ஏன்னா நாளைக்கு நடக்கிறத பற்றி யங் ஜென்ரேஷனில் இப்போ எங்கே இருக்கவங்க நாளைக்கு இன்றைக்கி என்ன அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மோட்டிவேஷன். நீங்கள் கூட உட்காந்து இதெல்லாம் இது இப்படியா கொஞ்சம் சும்மா ஒரு நமக்கு தெரியும், நமக்கு பயாலஜி கெமிஸ்ட்ரிலாம் தெரியணும் அவசியம் இல்லை. உட்காந்து இது என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படி உட்காந்து நம்ம இது பண்ணணும். ஸோ அதை அவங்க அந்த நாங்கள் கொடுத்துருக்க அல்காரிதமில் நாங்கள் கொடுத்துருக்க அந்த இதில் வந்து ஸ்கெலட்டனை அவங்க பார்த்து என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன தப்பு இருக்குது, என்னென்ன வீக்னஸ் இருக்குங்கிறத பார்த்து அதில் இருந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த சிலபஸ் இல்லை நீங்கள் சொல்கிற வச்சுருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடீஸை மட்டும் படித்தா போதுமா? இட்ஸ் அ கிரிட்டிக்கல் கொஸ்டின், இதில் நம்ம மிஸ்கைட் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்னென்னா, we've prepared our content from, we've scrapped NCERT and other important state board syllabus, ஓகேங்களா. அதில் இருக்க, அதாவது இந்த அவுட் சைடர் சிலபஸுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்ற இதில் NCERTயில் இல்லாத விஷயம் மற்ற இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா அதையும் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் எங்களோடதில் எப்படின்னா, we've analyzed the past ஒரு 20 years of the not only NEET, PMTS, AIMS இந்த மாதிரி லாஸ்ட் 20 years கொஸ்டின் பேப்பர்ஸ், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, அந்த எக்ஸாமினேஷனோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எப்படி இருக்குது, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னங்கிறத அது எல்லாத்தையும் நாங்கள் மனசில் வச்சு இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ இந்த கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே இட்ஸ் மோர் தென் எனஃப், ஓகேங்களா. இதை பார்த்துட்டு ஹாவ் எதர் யுவர் ஸ்டேட், நீங்கள் எந்த போர்ட் சிலபஸ், ஸ்டேட் போர்டாக இருந்தால் ஸ்டேட் போர்டு, இல்லாட்டி சிபிஎஸ்சியாக இருந்தால் சிபிஎஸ்சி, உங்கள் போர்டு இதை வச்சு டெஸ்ட்டு நாங்கள் கொடுக்கும்போது மட்டும் அந்த இதில் ஹாவ் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ, அதை கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா போதும், ஓகேங்களா. நீங்கள் இது இப்போ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து NCERT பார்க்கணும், NCERT ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்டு இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த கண்டென்ட்டு நாங்கள் கொடுத்துருக்க டெஸ்ட் சீரீஸே வந்து மோர் தென் எனஃப். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இதை பார்த்து ரிலீஜியஸாக பட் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த நான் சொல்கிற அந்த 120 minutes அப்படிங்கிறது 120 minutes, ஆனால் நான் இன்னும் நிறைய படிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா படிங்க. ஆனால் அந்த 120 minutes ஆச்சு நான் சொல்கிற மாதிரி ஹார்ட் கோர் ப்ரிப்பரேஷன் அதில் இருந்துச்சுன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு கிராக் தி நீட் எக்ஸாமினேஷன். நீட் படிக்கிறதுக்கு நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட் பற்றி பேசும்போது கண்டிப்பாக கோச்சிங் இன்ஸ்டியூட் போனால் தான் நீட் கிளியர் பண்ண முடியுமா? நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணியும் கிளியர் பண்ண முடியுமா? வீட்டிலேருந்து நான் இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணவங்களும் இருக்காங்க, கிளியர் பண்ண முடியும், ஓகேங்களா. உங்கள் ஸ்டேட் போர்ட் சிலபஸை மட்டும் வச்சு நீங்கள் வீட்டில் இருந்தே, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ ஆந்திராவில் இருக்காங்க, கேரளா இருக்காங்க, அவங்க ஸ்டேட் போர்ட் சிலபஸை மட்டும் வச்சு வீட்டிலேருந்தே கிளியர் பண்ண முடியும். பட் இதில் வந்து 2 விஷயம் இருக்குது, ஓகேங்களா. ஒன்று வந்து கோச்சிங் அண்ட் லேர்னிங், இது 2த்தையும் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, ஓகேங்களா. கோச்சிங் அப்படிங்கிறது மாஸ் அப்பீல், லேர்னிங்கிறது சம்திங் பர்சனல், நம்மளாக பண்ணுற விஷயம். அந்த மாஸ் அப்பீல் எல்லா இன்ஸ்டியூட்டும் அதான் கொடுக்க முடியும், நாங்களும் அதை தான் கொடுக்க முடியும், அதுலேருந்து ஒன்று புதுசாக நம்ம கொடுக்க முடியாது, ஓகேங்களா. அந்த மாஸ் அப்பீல், பட் அந்த கோச்சிங்கில் என்ன குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது டிட்டர்மைன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங். அந்த லேர்னிங் பேட்டர்ன் டிஃபர் ஆகும். அந்த லேர்னிங் பேட்டர்னை கொண்டு வரதுக்கு குவாலிட்டி கோச்சிங் தேவை. அந்த குவாலிட்டி கோச்சிங் தான் நாங்கள் கொடுக்குறோம், ஓகேங்களா. நீங்களாகவும் படிக்கலாம் உங்களோட லேர்னிங். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் இந்த கமர்ஷியல் இந்த விஷயத்துலேருந்து வெளில வந்து நான் சொல்லணும்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் உங்களால். நீங்களே உட்காந்து படித்து கிளியர் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி இந்த 120 minutes மட்டும் படித்தே நீங்கள் கிளியர் பண்ண முடியும், ஓகேங்களா. பட் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தானே எதாக இருந்தாலும். இப்போ ஒரு பாம்பு அடிக்க போகிறோம் அப்படின்னா கையில் குச்சி நீயே காலில் மிதிச்சு சாவடிக்க முடியாதுன்னா கையில் குச்சி எதுக்குன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தானே. ஸோ அதுக்கு தான் வந்து எங்களோட கோச்சிங் வந்து எப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டீச்சர்ஸ், மெடிக்கல் கோச்சிங்கில் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்கில் மட்டுமே 25 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டியூட்டர்ஸ் இருக்காங்க. தே வில் கைட் யூ. அந்த இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ் வி ஹேவ், த டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வி ஹேவ் அண்ட் த டெஸ்ட் சீரீஸ் விச் வி கிவ் யூ, இது எல்லாமே அது எல்லாமே ஒரு ஸ்டெப் உங்களை கொஞ்சம் முன்னாடி தள்ளும், ஓகேங்களா. பட் நான் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிடுறேன், நானே பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஆம்பிஷன் இருக்குது, உங்களுக்குள்ள அந்த ஏர்ஜ் இருக்குது, நான் கிளியர் பண்ண முடியுங்கிற அந்த இது இருக்குது அப்படின்னா வெல் அண்ட் குட், தனியாகவே நீங்கள் உட்காந்து பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக. நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இந்த மார்க்கெட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தீங்க. அது ரிலேட்டடாக ஒரு கொஷின் வருது. அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏரியாவுக்கு குறைஞ்சது ஒரு 3-4 நீட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, சின்ன சின்ன இன்ஸ்டியூட்ஸ். ப்ரைவேட் டியூஷன்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை ஸ்கூலில் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸே தனியாக வந்து டியூஷன் எடுக்கிறாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டு மத்தியில்
இப்போது இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட் இருக்கிற நிலமையில் நீட் 120 அப்படிங்கிற இந்த இன்ஸ்டியூட் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் கேட்டர் பண்ணுறீங்க? ஓகே, இது எப்படின்னா ஒரு பியூர் சயின்ஸ் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கிராஜுவேட்டாக இருக்காங்கன்னா அவங்களாலே இந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும், சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். நிறைய இன்ஸ்டியூட்டில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த சின்ன சின்ன இன்ஸ்டியூட்ஸ் நீங்கள் சொல்கிறதில்ல, ஒரு கிராஜுவேட் ஏதோ ஒரு கிராஜுவேட்டை கூப்பிட்டு வந்து ஃபிசிக்ஸ் சொல்லி தருவாங்க, கெமிஸ்ட்ரி சொல்லி தருவாங்க, எல்லாராலையும் சொல்லித்தர முடியும். ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, படிச்சிடறாங்க. ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒரு 2 months 3 months அதை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா பண்ண முடியாது. எல்லாராலையும் பண்ண முடியும், பண்ண முடியாத ஒரு விஷயம் கிடையாது. பட் அங்கே தான் வந்து இந்த கோச்சிங்கோட குவாலிட்டி, நான் சொன்னேன்ல, இந்த மாஸ் எல்லாமே மாஸ் அப்பீல் தான். அந்த கோச்சிங்கோட குவாலிட்டி எங்கே வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்ந்த அந்த ஒரு குவாலிட்டி. ஓகேங்களா, அந்த ஃபீல்டில் இருக்க நாலேஜ், அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்ந்த நாலேஜ், இதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது என்னென்னா இந்த சிலபஸை மட்டும் படிக்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி அந்தந்த இயரோட ஏபிஎம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜிப்மர் எக்ஸாமாக இருக்கட்டும், எய்ம்ஸாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற நீட்டாக இருக்கட்டும், அந்தந்த இயர் வந்து அவன் ஏன் என்ன கேள்வி கேட்டிருக்கான், ஏன் இந்த கேள்வி கேட்டிருக்கான், இப்போ எந்த டைரக்ஷனில் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் மாறிட்டுருக்கு. ஓகேங்களா, அந்த ஸ்டாண்டர்டோட டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி இருக்குது, எப்படி மாறுது, எப்படி இன்னும் ஏற்றணும்னு நினைக்கிறாங்க. ஜிப்மரோ எய்ம்ஸோ வந்து எப்படி அந்த ஸ்டாண்டர்ட் ஏற்றணும்னு நினச்சாங்க முன்னாடி, இப்போ வந்து நீட் வந்து அந்த எலிஜிபிலிட்டி கிளாஸை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். ஸோ இது எல்லாமே பழைய இதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த நீட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குங்கிறத அவங்க வந்து யூகிக்கணும். அது வந்து அவங்களால முடியாது. ஒரு பியூர் சயின்ஸ் முடித்த கிராஜுவேட்னால சொல்லித்தர முடியும். இதை வந்து அவங்களால வந்து அதை விஷனைஸ் பண்ணி அதாவது சிம்பிள். நான் இந்த இதோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி இது எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத நீட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷனை க்ராக் பண்ணிடலாம். அது அவங்களுக்கு தெரியும், அந்த நாலேஜை அவங்களோட ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த கோச்சிங் தேவை, குவாலிட்டி கோச்சிங். நாட் நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் போய் சேர்றது வந்து அது கோச்சிங் கிடையாது. ஓகேங்களா, எந்த இடங்கிறத நீங்கள் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி போகணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது சார்? மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன், கன்ஃபைன் யுவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள், 3வது ஹேவ் சம் லிட்டில் ஹாப்பினஸ். ஓகேங்களா, ஹாப்பினஸ்ஸுங்கிறது என்னென்னா இப்போ 12th வந்துட்டாங்க, நீட் எக்ஸாமினேஷன் இருக்குது, ஜெய் எக்ஸாமினேஷன் இருக்குது, நான் கல்யாணத்துக்கு பையனை கூப்பிட்டு போக மாட்டேன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ். போய் சோஷியல் மிங்கிலிங்கிறது சின்ன சின்ன ஹாப்பினஸ், இதெல்லாம் அவசியம். இப்போ கல்யாணத்துக்கு போகிறதுனா போகணும், அப்பா அம்மாவோட ஒரு 2 நாள் 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை. அங்கே போயிட்டு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இந்த 120 minutes தனியாக உங்களை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு தனியாக உட்காந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமான. இது 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும். கன்ஃபைன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தே ப்ளே எ மேஜர் ரோல். ஓகேங்களா, ஒரு ஆளுக்கு நாட் மோர் தென் 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னா அது ஃபேக் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். பட் கன்ஃபைன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஓகேங்களா, இது 3 விஷயம், இந்த 3 மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் ஆர் எனி எக்ஸாமினேஷன் ஃபார் யூ டு கிராக். கண்டிப்பாக. ஸோ என்னோடய கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட்டை கிராக் பண்ணுறதுக்கு ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் ஒரு 2 டிப்ஸ் எங்களுக்காக. ஒரு 6 ரூல்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, இந்த 6 ரூல்ஸ் ப்ளஸ் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இது வந்து என்னென்னா ஒரு சக்ஸஸ் சர்க்கிள். இந்த சர்க்கிளை நீங்கள் வந்து ப்ராப்பராக பிடிச்சிக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க வந்து இந்த சர்க்கிளை ப்ராப்பராக பிடிச்சிக்கணும். அந்த 6 ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூல், த நோட்ஸ் விச் யூ டேக். ஓகேங்களா, அந்த நோட்ஸ், உங்களோட நோட்ஸ் தான் வந்து இட்ஸ் யுவர் பைபிள், இட்ஸ் யுவர் பகவத்கீதை எல்லாமே. ஓகேங்களா, அந்த நோட்ஸை எந்த அளவுக்கு நீங்கள் ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறீங்க. எங்களோட கோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நோட்ஸ் வச்சு தான், எல்லாமே ஸ்டாக் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த ஸ்டாக் பாயிண்ட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு இருக்கும். அந்த ஸ்டாக் பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, யாரும் ஒரு ஆள் வந்து நடத்துகிற மாதிரி இருக்காது. எல்லாமே ஸ்டாக் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வச்சுருப்போம். ஸோ த நோட்ஸ் விச் யூ டேக். 2வது ஸ்ட்ரக்சர்டு பேட்டர்ன். நாங்கள் அந்த பேட்டர்ன்ஸ், அந்த சிலபஸோட பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த பேட்டர்ன், அந்த ஸ்ட்ரக்சர் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஸ்ட்ரக்சர், எதை முடிக்கணும், எதுக்கு அப்புறமேட்டுக்கு எதை பண்ணணும், அதுக்கப்புறம் எப்போ ரிவைஸ் பண்ணணும், எப்போ டெஸ்ட் எடுக்கணும், இது எல்லாமே நாங்கள் எங்ககிட்ட neet120.comல we have our own structure. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா, இது 2வது. 3வது விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, எந்த அளவுக்கு உங்கள் டைமை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணி அதை படிக்கிறீங்க.
ஓகேங்களா. நான் சொல்கிற இந்த 120 மினிட்ஸ் இல்லாமல் நீங்கள் போடுற எக்ஸ்ட்ரா டைம், எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் இதெல்லாத்தையும் எந்த அளவுக்கு பண்ணுறீங்க. டைம் இஸ் வெரி க்ரூஷியல். இந்த டைமில் நான் சொன்ன மாதிரி அந்த லிட்டில் ஹாப்பினஸ் அதுவும் இருக்கணும். இதுக்கு அடுத்தது ப்ராக்டிஸ். ஒரு விஷயத்தை எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, நான் சொல்கிற மாதிரி அனலைசிங் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆப்டிமைசிங் யுவர் வீக்னஸ். அந்த வீக்னஸ் எல்லாமே சீக்கிரமாக உங்களுக்கு ஸ்ட்ரென்த்ஸாக மாறிக்கிட்டே வரும். அந்த எந்த அளவுக்கு உங்கள் வீக்னஸ், எந்த ப்ரொப்போர்ஷனில் உங்கள் வீக்னஸ் உங்கள் ஸ்ட்ரென்த்தாக மாறுதோ அந்த ப்ரொப்போர்ஷன் வந்து என்னென்னா உங்களோட யுவர் சக்ஸஸ் ரேட் வில் இன்க்ரீஸ். தென் கம்ஸ் யுவர் ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன், இது எல்லா விஷயமும் இந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனில் தான் இட் டிபெண்ட்ஸ். ஓகேங்களா. எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு அதனால் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் டே 1 to டே எக்ஸ், ஓகேங்களா, நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து டே எக்ஸ் வரைக்கும் இந்த விஷயம் எல்லாம் ஒரே மாதிரி உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா. இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா த ட்ரீம். ஓகே, நான் சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தில் நீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 600 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ட்ரீமாக இருக்கணும். 600 அப்படிங்கிறத எங்கேயாச்சும் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் ரூம்லேயோ இல்லை உங்கள் ஹால்லையோ, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ உங்கள் கையிலையோ நீங்கள் அதை எப்போவுமே அந்த 600ங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்டர் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா, கிராக்கிங் நீட் எக்ஸாமினேஷன் வில் பி அ கேக் வாக் ஃபார் யூ. ஓகே, என்னோடய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய நேரத்தை பந்தெடுத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.